சுவாமி விவேகானந்தரின் கட்டுரைகள் கீழை நாடும் மேலை நாடும். பரிணாம கொள்கை ஏறக்குறைய இந்தியாவில் உள்ள எல்லா நெறியினருக்கும் அடிப்படையான பரிணாம கொள்கை இப்போது ஐரோப்பாவில் பௌதிக விஞ்ஞானத்தில் நுழைந்துள்ளது. இந்தியாவை தவிர பிற நாட்டு மதங்களின்படி உலகம் வெவ்வேறான துண்டுகளால் ஆனது. கடவுள் தனியானவர், இயற்கை தனி, மனிதன் தனி, அவ்வாறே மிருகம், பறவைகள், புழு பூச்சி, மரம், பூமி, கல், உலோகம் என்று எல்லாம் தனிப்பட்டவை. கடவுள் அவற்றை தனித்தனியாகவே படைத்தார். பன்மையில் ஒருமையை காண்பதே அறிவு. முழு பார்வையில் வெவ்வேறாக தோன்றுபவற்றுள் ஒருமையை காண்பதே அறிவு. எந்த தொடர்பால் மனிதன் இந்த ஒருமையை காண முடியுமோ அதுவே நியதி. இதுதான் இயற்கை நியதி. நம் கல்வி, அறிவு, சிந்தனை அனைத்துமே ஆன்மீகமயமானவை. அனைத்தும் மதத்தின் வழியே வெளிப்படுகின்றன என்று முன்பே கூறினேன். மேலை நாடுகளில் அவற்றின் வெளிப்பாடு வெளியில், அதாவது பௌதிக சமூக நிலையில் உள்ளது. இந்த வேறுபாட்டு கருத்து தவறு என்பதை இந்தியாவின் சிந்தனை சிற்பிகள் படிப்படியாக புரிந்து கொண்டனர். இந்த வேறுபாடுகளுக்கிடையில் ஒரு தொடர்பு உள்ளது. மண், கல், மரம், மிருகம், மனிதன், தேவர், ஏன் கடவுள் கூட என்ற அனைத்திலும் ஓர் ஒருமை நிலவுகிறது. அத்வைதி இதில் சிகரத்தையே அடைந்து இந்த அனைத்தும் ஒன்றின் வெளிப்பாடே என்று கூறினான். தத்துவ உலகமும் பௌதிக உலகமும் உண்மையில் ஒன்றே. இந்த ஒன்றின் பெயரே பிரம்மம். வேறு வேறாக தோன்றுகிறதே அது தவறு. இதையே மாயை, அவித்யை, அஞ்ஞானம் என்கிறார்கள். இதுவே அறிவின் அறுதி இல்லை. இந்தியாவின் விஷயத்தை விட்டுவிடுவோம். வெளிநாட்டில் இன்று இதை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவனை அறிஞன் என்று எப்படி சொல்வது? உண்மையில் மேலை நாட்டு அறிஞர்களுள் பலரும் அவர்களின் சொந்த வழியிலேயே, அதாவது பௌதிக விஞ்ஞானத்தின் மூலமே இதை புரிந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த ஒன்று எப்படி பலவாயிற்று என்பது நமக்கும் தெரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை. இந்த கேள்விக்கு பதில் நம் அறிவெல்லையை கடந்தது என்ற முடிவுக்கு வந்தோம் நாம். அவர்களும் அவ்வாறே முடிவு செய்தனர். ஆனால் அந்த ஒன்று என்னவெல்லாமாக ஆகியிருக்கிறது, என்னென்ன இனமாக, தனிப்பொருளாக ஆகியுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆராய்ச்சியின் பெயரே விஞ்ஞானம். சமுதாயத்தின் படிப்படியான வளர்ச்சி. எனவே மேலை நாடுகளில் ஏறக்குறைய எல்லோரும் பரிணாமவாதிகளே. சிறிய பிராணிகள் மெல்ல மெல்ல பெரிய பிராணிகளாக மாறுகின்றன. சில வேளைகளில் பெரியவை சிறியவை ஆகின்றன, அழிந்தும் போகின்றன. மனிதனும் திடீரென்று நாகரிக நிலையில் பிறந்துவிட்டான் என்று சொன்னால் இன்று அதை யாரும் நம்ப மாட்டார்கள். இவர்களின் மூதாதையர் நேற்று கூட காட்டுமிராண்டிகளாகவே இருந்தனர். இந்த சொற்ப காலத்திலேயே இவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையை காணும்போது மனிதன் திடீரென்று நாகரிகம் உள்ளவனாக தோன்றினான் என்பதை நம்புவதற்கில்லை. எனவே அவன் அநாகரிக நிலையிலிருந்து வளர்ந்து முன்னேறி வருகிறான் என்று சொல்கிறார்கள். ஆதி மனிதன் மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்ட கருவிகளால் தனக்கு வேண்டியவற்றை செய்து கொண்டான். தோலோ இலையோ உடுத்தி வாழ்நாளை கழித்தான். பறவை கூடுகளைப் போல் இலை தலைகளால் அமைந்த குடிசைகளிலோ மலை குகைகளிலோ வாழ்ந்தான். இதற்கு அத்தாட்சி எல்லா நாடுகளிலும் அகழ்வாராய்ச்சிகளின் போது அகப்படுகின்றன. சில இடங்களில் இன்றும் அதே போன்ற மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மெல்ல மெல்ல அவன் உலோகங்களை பயன்படுத்த கற்றான். தகரம், செம்பு போன்ற மெல்லிய உலோகங்களை உருக்கி கருவிகளையும் ஆயுதங்களையும் செய்தான். எழுதவும் பொன் வெள்ளியை உபயோகிக்கவும் அறிந்த சற்று நாகரிகமடைந்த பண்டைய கிரேக்கர்களோ பாபிலோனர்களோ ஏப்தியர்களோ கூட நீண்ட காலம் இரும்பின் பயனை அறியவில்லை. அப்போது அமெரிக்காவின் ஆதி குடிகளுள் மெக்சிகர், பெருவியர், மாயர் போன்ற இனத்தினர் சற்று நாகரிகம் பெற்றிருந்தனர். பெரிய பெரிய கோயில்களை கட்டினர். பொன் வெள்ளியை தாராளமாக பயன்படுத்தினர். உண்மையில் பொன் வெள்ளி மீது இவர்கள் கொண்டிருந்த பேராசை காரணமாகவே ஸ்பெயின் மக்கள் அவர்களை அழித்தனர். சிக்கிமுக்கி கற்களை கொண்டே அதிக உழைப்பினால் இவற்றையெல்லாம் அவர்கள் சாதித்தனர். ஆனால் அவர்களும் இரும்பின் பெயரை கேட்டதில்லை.
ஆதியில் மனிதன் வில், அம்பு இவற்றின் உதவியுடன் மிருகங்களை வேட்டையாடியும் வலையால் மீன்பிடித்தும் அவற்றை உண்டு வாழ்ந்தான். மெல்ல மெல்ல விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டான். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான். தனக்கு வேலை செய்யவும் தேவைப்பட்டால் உணவாக்கிக் கொள்ளவும் காட்டு மிருகங்களை பழக்கி வளர்த்தான். பசு, குதிரை, பன்றி, யானை, ஒட்டகம், வெள்ளாடு, செம்மறியாடு, கோழி என்று பலவற்றையும் வீட்டில் வளர்த்தான். இவற்றுள் நாய்தான் மனிதனின் முதல் நண்பன். விவசாயம் தொடங்கியது. மனிதன் இப்போது உண்கின்ற பழம், கிழங்கு, கீரை, காய்கறி, தானியங்கள் எல்லாம் அப்போது காட்டு செடிகளாக வளர்ந்திருந்தபோது வேறு விதமாக இருந்தன. அவனது முயற்சியால் காட்டு பழங்களும் காட்டு புல் வகைகளும் உண்ணத்தக்கவை ஆயின. உருவத்தில் பெருத்தன, சுவையில் அதிகரித்தன. இயற்கையில் தாமாகவே மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சுற்றுப்புறங்களாலும் காலத்தாலும் ஏற்படும் மாறுதல்களால் மரம், செடி, கொடி, பறவை, விலங்குகள் எல்லாம் பரிணமித்து புதிய புதிய இனங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. மனிதன் தோன்றுவதற்கு முன்பு மரம், செடி, கொடிகளையும் மற்ற உயிர்களையும் இயற்கை மெல்ல மெல்ல மாற்றி வந்தது. மனிதன் தோன்றியதும் மாறுதல்களை துரிதப்படுத்தினான். ஒரு நாட்டின் மிருக, தாவர வகைகளை மற்றொரு நாட்டில் கொண்டு போய் வளர்த்தான். அவற்றின் கலப்பால் பல புதிய தாவரங்களும் பிராணிகளும் தோன்றின. ஆதியில் திருமணம் இல்லை. படிப்படியாக திருமண தொடர்புகள் உண்டாயின. முதலில் எல்லா வகுப்பினருக்குள்ளும் தாயின் மூலம்தான் திருமண உறவுகள் ஏற்பட்டன. தந்தைக்கு பெரிய இடம் இருக்கவில்லை. தாயின் பெயரை ஒட்டிய குழந்தைகள் அழைக்கப்பட்டன. குழந்தைகளை வளர்க்க வேண்டியிருந்ததால் செல்வமெல்லாம் பெண்ணிடமே இருந்தது. காலக்கிரமத்தில் பெண்கள் உட்பட செல்வமெல்லாம் ஆண்களின் கைக்கு மாறியது. இந்த செல்வம், தானியம் எல்லாம் என்னுடையவை. இவற்றை வயல்களில் நான் உண்டாக்கினேன். கொள்ளையடித்தோ அல்லது எப்படியோ பெற்றேன். யாராவது என் உரிமையில் பங்கு கொள்ள வந்தால் அவனுடன் சண்டையிடுவேன் என்று ஆண் சொல்வான். அதேபோல இந்த பெண்களெல்லாம் எனக்கே உரியவர்கள். இந்த உரிமையில் யாராவது தலையிட்டால் அவர்களுடன் போரிடுவேன் என்பதும் அவனது கருத்தாகியது. இவ்வாறு தற்கால திருமண முறை பிறந்தது. பண்டம், பாத்திரங்களும் அடிமைகளும் அவனது சொத்தானதைப் போல் பெண்களும் அவனது சொத்தானார்கள். ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஆண்கள் இன்னொரு கூட்டத்தை சேர்ந்த பெண்களை மணந்து கொள்வது பழைய திருமண முறை. அப்போது கூட பெண்களை பலாத்காரமாக தூக்கி சென்றார்கள். நாளடைவில் இப்படி மணமகளை வலுவில் தூக்கி செல்வது ஒழிந்தது. விருப்பப்படியே திருமணம் நடைபெற்றது. ஆனால் ஒவ்வொரு பழக்கத்தினுடையவும் மெல்லிய சாயல் பின்தங்கி விடுகிறது. இப்போதும் ஒவ்வொரு நாட்டிலும் திருமண காலங்களில் மாப்பிள்ளைக்காக போலி சண்டை ஒன்று நிகழ்வதை காணலாம். வங்காளத்திலும் ஐரோப்பாவிலும் மாப்பிள்ளை மீது அரிசியை எறிகிறார்கள். வட இந்தியாவில் மணப்பெண்ணின் தோழிகள் மணமகனையும் அவனது உறவினரையும் திட்டுகின்றனர். சமுதாயம் உருவாக ஆரம்பித்தது. நாடுகளுக்கு ஏற்ப அது வேறுபட்டது. கடற்கரையோரம் வசித்தவர்கள் அநேகமாக மீன்பிடித்து வாழ்க்கை நடத்தினர். சமவெளிகளில் இருந்தவர்கள் பயிர் செய்தனர். மலைவாசிகள் செம்மறி ஆடுகளை வளர்த்தனர். பாலைவனவாசிகள் வெள்ளாடுகளையும் ஒட்டகங்களையும் வளர்த்தனர். சிலர் காடுகளில் வசித்தனர், வேட்டையாடி வாழ்ந்தனர். சமவெளிகளில் வாழ்ந்தவர்கள் விவசாயம் செய்ய கற்றனர். வயிற்றிற்காக இவர்கள் அவ்வளவு போராட வேண்டியிருக்கவில்லை. எனவே சிந்தனையில் ஈடுபட்டனர். நாகரிகம் பெறத் தொடங்கினர். நாகரிகம் முன்னேறிய போது உடல் பலவீனமடைந்தது. இரவும் பகலும் திறந்த வெளியில் காற்றும் வெயிலும் பட வசித்து மாமிசத்தை உண்டு வாழ்ந்தவர்கள் மற்றும் வீடுகளில் வசித்து அநேகமாக தானியங்களையும் காய்கறிகளையும் உண்டவர்கள், இவர்களின் உடம்புகளுக்கிடையே பல்வேறு வித்தியாசங்கள் ஏற்பட்டன. உணவு கிடைக்காத போது வேட்டைக்காரர்களும் இடையர்களும் மீனவர்களும் திருடர்களாக, கொள்ளையர்களாக மாறி சமவெளியில் வாழ்ந்தவர்களை சூறையாடினர். சமவெளிகளில் வாழ்ந்தவர்கள் தற்காப்புக்காக கூட்டம் கூட்டமாக இணைந்து வாழ தலைப்பட்டனர். சிறிய அரசுகள் தோன்றின. தேவரும் அசுரரும். தேவர்கள் காய்கறிகளையும் தானியங்களையும் உண்டனர். அவர்கள் நாகரிகமானவர்கள். கிராமங்களில், நகரங்களில், தோட்டங்களில் வாழ்ந்தனர். தைத்த துணிகளை உடுத்தனர். அசுரர்கள் குன்றுகளில், மலைகளில், பாலைவனங்களில்
கடற்கரையில் வசித்தனர். காட்டு மிருகங்களையும் காட்டு பழங்களையும் கிழங்குகளையும் உண்டனர். இவற்றையோ தங்கள் ஆடு மாடுகளையோ தேவர்களுக்கு கொடுத்து அதற்கு அவர்கள் தருகின்ற அரிசி பயிறு போன்றவற்றை பயன்படுத்தினர். காட்டு மிருகங்களின் தோலை உடுத்தனர். தேவர்கள் உடல் வலிமை குறைந்தவர்கள், கஷ்டங்களை தாங்க முடியாதவர்கள். அடிக்கடி உபவாசம் இருந்ததால் அசுரர்கள் உடல் வன்மை பெற்று எவ்வித கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடியவர்கள் ஆயினர். உணவு இல்லாமல் போகும்போது அசுரர்கள் தங்கள் குன்றுகளிலிருந்தும் கடற்கரையிலிருந்தும் கிராமங்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதற்காக புறப்பட்டு விடுவார்கள். சில வேளைகளில் செல்வத்திற்காகவும் தானியத்திற்காகவும் தேவர்களை தாங்குவார்கள். தேவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேராத போதெல்லாம் சாகவே செய்தனர். ஆனால் அவர்கள் அறிவு கூர்மை உடையவர்களாக இருந்ததால் போருக்கான பலவித ஆயுதங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தனர். பிரம்மாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், சைவாஸ்திரம் எல்லாம் தேவர்களுடையவை. அசுரர்களிடம் சாதாரண ஆயுதங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் அவர்களுக்கு அதிகமான உடல் பலம் இருந்தது. பலமுறை அசுரர்கள் தேவர்களை தோற்கடித்தனர். ஆனாலும் அவர்களுக்கு நாகரிகம் தெரியவில்லை, விவசாயம் செய்ய முடியவில்லை, புத்தி சாதுரியம் இல்லை. வென்ற அசுரர்கள் சொர்க்கத்தில் ஆட்சி செலுத்த முயல்வார்கள். சிறிது காலம்தான். தேவர்களின் புத்தி சாதுரியம் அவர்களை அடிமைப்படுத்திவிடும். சில வேளைகளில் அசுரர்கள் கொள்ளையடித்துவிட்டு தங்கள் இடங்களுக்கு திரும்பி விடுவார்கள். தேவர்கள் ஒன்றுபட்ட போதெல்லாம் அசுரர்களை கடலுக்கோ குன்றுகளுக்கோ காடுகளுக்கோ ஓட்டி விடுவார்கள். படிப்படியாக ஒவ்வொரு கூட்டமும் அதிகரிக்க தொடங்கியது. லட்சக்கணக்கான தேவர்கள் ஒன்றுபட்டனர். அசுரர்களும் லட்சமாக ஒன்றுபட்டனர். மூர்க்கத்தனமான சண்டைகள் நடந்தன. வெற்றி தோல்விகள் வந்தன. கூடவே இரு சாராருக்குள்ளும் கலப்புகள் ஏற்பட்டன. இவ்வாறு பல தரத்திலுள்ள மனிதர்கள் தங்களுக்குள் கூடி கலந்ததால்தான் இன்றைய சமூகங்களும் பழக்க வழக்கங்களும் உருவாயின. புதிய பல்வேறு சிந்தனைகள் தோன்றின. பல்வேறு அறிவுத்துறைகள் தோன்றின. ஒரு பிரிவினர் உடல் உழைப்பினாலோ மூளையின் திறமையினாலோ போகத்திற்கான பொருட்களை உருவாக்கினர். மற்றொரு பிரிவு அவற்றை பாதுகாக்கும் வேலையை ஏற்றுக்கொண்டது. அனைவரும் தங்களுள் இவற்றை பரிமாறிக்கொண்டனர். இதற்குள் திறமைமிக்க ஒரு பிரிவினர் புகுந்து இந்த பொருட்களை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்கின்ற வேலையை மேற்கொண்டனர். எடுத்து செல்வதற்கு ஊதியமாக அதிக பங்கை எடுத்துக்கொண்டனர். ஒருவன் விவசாயம் செய்தான், இரண்டாமவன் அதை பாதுகாத்தான், மூன்றாமவன் அதை மற்றொரு இடத்திற்கு எடுத்து சென்றான், நான்காமவன் அதை வாங்கினான். விவசாயம் செய்தவனுக்கு கிடைத்தது பூஜ்யம். பாதுகாத்தவன் தன்னால் முடிந்தவரை பலவந்தமாக எடுத்துக்கொண்டான். வியாபாரிதான் பெரும் பங்கை பெற்றவன். வாங்கியவன் அபராத விலை கொடுக்க தவித்தான். பாதுகாத்தவன் அரசன் என்று அழைக்கப்பட்டான். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சாமான்களை கொண்டு சென்றவன் வியாபாரியானான். இவர்கள் இருவரும் வேலை செய்யாதவர்கள். இருந்தபோதிலும் பெரும் பயனை அபகரித்து நன்றாக தங்களை கொழுக்க செய்து கொண்டனர். இவற்றையெல்லாம் உருவாக்கிய ஏழை விவசாயி வயிற்றில் கையை வைத்தபடி ஹே பகவானே என்று இறைவனிடம் உதவி நாடி அலறினான். காலம் செல்ல செல்ல முடிச்சு மேல் முடிச்சு விழுந்து எல்லாம் சிக்கலாகியது. இந்த சிக்கலிலிருந்துதான் இன்றைய மகா சிக்கலான சமூகம் உருவாகியது. ஆனாலும் சுவடுகள் மறையவில்லை. முற்பிறவிகளில் ஆடு மேய்த்தல், மீன்பிடித்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டவர்கள் நாகரிகமடைந்த இந்த பிறவியில் கொள்ளையராக, கடற்கொள்ளையராக மாறினர். வேட்டையாட காடுகள் இல்லை. ஆடு மாடுகளை மேய்க்க அக்கம்பக்கத்தில் குன்றுகளோ மலைகளோ இல்லை. வேட்டையாட, ஆடு மாடுகளை மேய்க்க, மீன் பிடிக்க போதிய வாய்ப்புகள் இல்லை. எனவே கொள்ளையடிக்கிறான், திருடுகிறான். வேறென்ன செய்வான்? காலையில் நாம் நினைவு கூறுகிறோமே, அந்த கருப்புக்கரசியின் வழி வந்தவர்களுக்கு பலரை திருமணம் செய்து கொள்ள வழி இல்லை. எனவே அந்த கொள்ளையர்கள் விலை மகளிர் ஆயினர். இவ்வாறு நாகரிகமானவன், நாகரிகமற்றவன், தேவர்கள், அசுரர்கள் என்று பல இனத்தினரும் பல தரத்தினரும் கலந்து உருவாகியதே இன்றைய சமுதாயம். இவ்வாறு எல்லா சமுதாயங்களிலும் கடவுள் சாது நாராயணனாகவும் திருட நாராயணனாகவும் விளையாடுகிறார். ஒவ்வொரு சமுதாயத்திலும் எந்த பிரிவினர் அதிகமாக உள்ளனரோ அதற்கு ஏற்ப அந்த சமுதாயம் தேவகுணம் அல்லது அசுர குணம் மிக்க சமுதாயம் என்று நிர்ணயிக்கப்பட்டது.
2 இனங்களின் கலப்பு. சமவெளிகளில் பெரிய பெரிய நதிகளின் கரையில் செழிப்புள்ள இடங்களில் கங்கை, யாங்சியாங், யூப்ரட்டிஸ் நதிகளின் கரைகளில்தான் ஜம்பு தீவின் அதாவது ஆசியாவின் நாகரிகம் முழுவதும் முதலில் உருவாகியது. இந்த நாகரிகங்களின் ஆரம்ப அடிப்படை விவசாயம். இவையெல்லாம் தேவகுணமிக்கவை. ஐரோப்பிய நாகரிகம் எல்லாம் பெரும்பாலும் மலைப்பாங்கான இடத்திலோ கடற்கரையோரத்திலோ தொடங்கியது. கொள்ளையும் கப்பர் சூறையுமே அதன் அடிப்படை. இங்கே அசுர குணம் மிஞ்சி உள்ளது. தற்கால அறிவுக்கு எட்டிய வரையில் பார்த்தால் மத்திய ஆசியாவும் அரேபிய பாலைவனங்களுமே அசுரர்களின் முக்கிய இருப்பிடங்களாக இருந்ததாக தெரிகிறது. அவர்களின் சந்ததிகளாகிய இந்த இடையர்களும் வேட்டைக்காரர்களும் கூட்டம் கூட்டமாக சென்று நாகரிகமடைந்திருந்த தேவர்களை துரத்தி உலகெங்கும் சிதறடித்தார்கள். ஐரோப்பாவின் ஆதிவாசிகளாக ஒரு கூட்டத்தினர் இருந்தது உண்மை. அவர்கள் மலை குகைகளில் வசித்தார்கள். அவர்களுள் சற்று புத்திசாலிகள் தண்ணீரில் அதிக ஆழமில்லாத இடங்களில் கம்பங்களை நட்டு அவற்றின் மீது மேடைகளை அமைத்து குடிசைகளை கட்டி வாழ்ந்தார்கள். நெருப்பு கற்களால் செய்யப்பட்ட அம்பு, ஈட்டி, கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை செய்து வேண்டிய வேலைகளை முடித்து கொண்டார்கள். மெல்ல மெல்ல ஆசிய இனங்கள் ஐரோப்பாவில் புகுந்தன. அங்கங்கே ஓரளவு நாகரிக சமுதாயங்கள் தோன்றின. ரஷ்யாவில் சில பகுதிகளில் உள்ள மொழி தென்னிந்திய மொழிகளைப் போல் உள்ளது. ஆனால் இவர்கள் எல்லாமே காட்டுமிராண்டிகள். தனி காட்டுமிராண்டிகளாகவே வாழ்ந்தார்கள். ஆசியா மைனரிலும் அருகிலுள்ள தீவுகளிலுமிருந்து நல்ல நாகரிகம் பெற்ற கூட்டத்தினர் தோன்றி ஐரோப்பாவின் சுற்றுப்புற பகுதிகளை ஆக்கிரமித்தனர். தங்கள் புத்தையாலும் பண்டைய எகிப்தியர்களின் உதவியுடனும் அவர்கள் ஓர் அற்புத நாகரிகத்தை உருவாக்கினர். இவர்களே நம்மால் யவனர் என்றும் ஐரோப்பியர்களால் கிரேக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பின்னர் இத்தாலியில் நாகரிகமற்ற இனமான ரோமர்கள் நாகரிகமிக்க எட்ரஸ்களை வென்று அவர்களின் நாகரிகம், கல்வி இவற்றை ஏற்று பண்பாடு பெற்றனர். படிப்படியாக அவர்கள் நாலா பக்கங்களிலும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். தென்மேற்கு ஐரோப்பாவில் உள்ள அநாகரிக இனங்களையெல்லாம் தங்கள் குடிமக்கள் ஆக்கினர். வடபகுதி காடுகளில் வசித்த நாகரிகமற்ற இனங்கள் மட்டுமே சுதந்திரமாக இருந்தன. நாளடைவில் ரோமர்கள் செல்வத்திலும் சுகபோகங்களிலும் மூழ்கி வலிமை இழந்தனர். அப்போது மீண்டும் ஆசியா தன் அசுர சேனைகளை ஐரோப்பாவின் மீது ஏவியது. அசுரர்களின் தாக்குதல்களால் ஓடிய வட ஐரோப்பாவின் நாகரிகமற்ற இனத்தினர் ரோம பேரரசின் மீது பாய்ந்தனர். ரோம் தகர்ந்து வீழ்ந்தது. ஆசியாவின் தாக்குதலின் காரணமாக ஐரோப்பாவின் எஞ்சிய நாகரிகமற்ற கூட்டத்தினர் எஞ்சிய ரோமர் மற்றும் கிரேக்கர்களின் கலப்பினால் ஒரு புதிய இனம் உருவாயிற்று. இந்த காலத்தில் யூதர்களை ரோமர்கள் வென்றனர். யூதர்கள் ஐரோப்பா முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டனர். அவர்களின் புதிய மதமான கிறிஸ்தவ மதமும் அவர்களுடன் ஐரோப்பா முழுவதும் பரவியது. இப்படி பல்வேறு ஜாதி, மத, ஆச்சார கோட்பாடுகளுடன் கூடிய இந்த அசுர இனங்கள் மகாமாயையின் அறியவுண்ணா சக்தியினால் இரவும் பகலும் சண்டை, கொலை என்று அடித்து கொண்டு கலந்து ஒன்றாயினர். இந்த கலப்பிலிருந்து தற்கால ஐரோப்பிய இனம் தோன்றியது. இவ்வாறு இந்துக்களின் கருமை நிறம் முதல் வடக்கே உள்ளவர்களின் பால் வெண்ணிறம் வரையிலுள்ள எல்லா நிறங்களுமுடைய நாகரிகமற்ற ஐரோப்பிய காட்டுமிராண்டி இனம் தோன்றலாயிற்று. இவர்களின் முடி கருப்பு, பழுப்பு, சிவப்பு, வெண்மையாக இருந்தது. கண்கள் கருப்பாக, சாம்பல் நிறமாக, நீல நிறமாக இருந்தது. இந்துக்களின் அழகிய முகம் அல்லது சீனர்களின் தட்டை முகம் இருந்தது. மூக்கு, கண்கள் இவையும் இந்துக்களையும் சீனர்களையும் ஒத்திருந்தன. இவர்கள் சில காலம் தங்களுக்குள்ளேயே போரிட்டு கொண்டிருந்தனர். வடக்கிலிருந்து வந்தவர்கள் தங்களை விட நாகரிகம் பெற்றவர்களை கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதுமாக வாழ்க்கையை நடத்தினர். இதற்குள் கிறிஸ்தவ மதத்தின் இரு தலைவர்களான இத்தாலியின் போப்பும் பிரெஞ்சு, இத்தாலி மொழிகளில் பாப், மேற்கிலுள்ள கான்ஸ்டாண்டினோபிள் சபை தலைவரும் இந்த கொடிய அநாகரிக மனித கூட்டங்கள் மீதும் அவர்களுடைய அரசர்கள், அரசிகள் மற்றும் மக்கள் மீதும் தங்கள் அதிகாரங்களை செலுத்த ஆரம்பித்தனர். மறுபக்கம் அரேபிய பாலைவனங்களிலிருந்து முகமதிய மதம் எழுந்தது. காட்டு மிருகங்களை ஒத்தவர்களான அரேபியர்
ஒரு பெரிய மகானின் உபதேசங்களால் எழுச்சி பெற்று தடுக்க முடியாத வீரத்துடனும் ஆற்றலுடனும் உலகின் மீது பாய்ந்தனர். இந்த பெருவெள்ளம் எல்லாவற்றையும் அடைத்து புரட்டி கொண்டு கிழக்கு மேற்கு 2 திசைகளிலிருந்தும் ஐரோப்பாவிற்குள் நுழைந்தது. இதனுடன் இந்தியா மற்றும் புராதன கிரீஸின் நாகரிகமும் கல்வியும் ஐரோப்பாவில் நுழைந்தன. மத்திய ஆசியாவின் அசுர கூட்டங்களுள் ஒன்றான செல்யுக் தாத்தாரிகள் முகமதிய மதத்தை தழுவி ஆசிய மைனர் போன்ற பகுதிகளை வென்றனர். இந்தியாவை வெல்வதற்காக அரேபியர் செய்த முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை. உலகமெல்லாம் விழுங்கிய முகமதிய வெறி அலை இந்தியாவின் முன்னர் பின்வாங்கியது. சிந்து தேசத்தை ஒருமுறை ஆக்கிரமித்தனர், அதோடு சரி. ஆனால் அதை அவர்களால் வைத்துக்கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு ஆக்கிரமிப்பிற்கு அவர்கள் முயற்சியும் செய்யவில்லை. சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு துருக்கியர் போன்ற தார்த்தாரி இனத்தினர் பௌத்த மதத்தை விட்டு முகமதிய மதத்தை தழுவிய போது அவர்கள் இந்து, பாரசீகர், அரேபியர் அனைவரையும் ஒரேபோல் அடிமையாக்கினர். இந்தியாவை வென்ற முகமதியர்களுள் யாரும் அரேபியரோ பாரசீகரோ இல்லை. அவர்கள் அனைவரும் துருக்கியரும் தார்த்தாரியர்களுமே. ராஜபுதனத்தில் எல்லா முகமதியர்களும் துருக்கியர் என்றே அழைக்கப்படுகின்றனர். இது சரித்திர உண்மை. ராஜபுதனத்தின் சாரணர்கள் துருக்கியர் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் என்று பாடுகின்றனர். அது உண்மைதான். குத்புதீன் ஐபக் முதல் முகலாய சக்கரவர்த்திகள் வரையில் எல்லோரும் தார்த்தார்களே. திபெத்தியரின் இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். ஆனால் இவர்கள் முகமதியர்கள். இந்துக்களையும் பாரசீகர்களையும் திருமணம் செய்து கலந்ததால் அவர்களுடைய உருண்ட பரந்த முகங்களை மாற்றிக்கொண்டனர். அவர்கள் அதே பழைய அசுர இனத்தை சேர்ந்தவர்களே. இந்த அசுர தார்த்தாரியர் இன்னும் காபூல், பாரசீகம், அரேபியா, கான்ஸ்டான்டினோபிள் இங்கெல்லாம் ஆட்சி செய்து வருகின்றனர். காந்தாரர்களும் பாரசீகர்களும் இந்த துருக்கியருக்கு அடிமைகளாக இருக்கின்றனர். பரந்த சீன பேரரசும் மஞ்சூரிய தார்த்தாரியரின் அடிபணிகிறது. ஆனால் மஞ்சூரியர் தங்கள் மதத்தை விட்டு முகமதிய மதத்தை சேரவில்லை. முக்கிய லாமாவின் சீடர்கள் இவர்கள். இந்த அசுரர்கள் கல்வியையோ அறிவு வளர்ச்சியையோ பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சண்டை ஒன்றுதான். அவர்களுடைய இரத்த கலப்பில்லாமல் போர்க்குணம் பெரிதாக யாரிடமும் காணப்படாது. இந்த தார்த்தாரியர்களின் இரத்தம் வட ஐரோப்பாவின் நரம்புகளில் ஓடுவதால்தான் அவர்கள் மிகவும் போர்க்குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக ரஷ்யர்களிடம் இந்த தார்த்தாரிய இரத்தத்தின் 3/4 பங்கு உள்ளது. இன்னும் நீண்ட காலம் இந்த தேவ அசுர போர் நீடிக்கும். தேவர்கள் அசுர பெண்களை மணந்து கொள்கிறார்கள். அசுரர்கள் தேவ பெண்களை தூக்கி செல்கிறார்கள். இப்படித்தான் வன்மை மிக்க கலப்பினங்கள் உருவாகின்றன. தார்த்தாரியர் அரபு காலிஃபின் சிம்மாசனத்தை பிடுங்கிக் கொண்டனர். கிறிஸ்தவர்களின் புனித தலமாகிய ஜெருசலமையும் மற்ற நகரங்களையும் கைப்பற்றினர். கிறிஸ்தவர்களின் தீர்த்த யாத்திரைகளை தடுத்தனர். ஏராளம் கிறிஸ்தவர்களை கொன்றனர். கோப ஆவேசத்தால் பொங்கி எழுந்தனர் கிறிஸ்தவ மத தலைவர்கள். ஐரோப்பா முழுவதும் அவர்களுடைய காட்டுமிராண்டி சீடர்கள் அந்த சீடர்கள் அரசர்களையும் குடிமக்களையும் தூண்டினார்கள். ஜெருசலேமை விடுவிக்க ஆசியா மைனரை நோக்கி ஐரோப்பாவின் முரட்டு கூட்டங்கள் தாவின. அவர்களுள் பலர் தங்களுக்குள் அடித்து கொண்டு மாண்டனர். பலர் நோயால் இறந்தனர். மற்றவர்களை முகமதியர் கொன்று ஒழித்தனர். முரட்டு கூட்டங்களின் இரத்தம் கொதித்தது. முகமதியர் எத்தனை பேரை கொல்கிறார்களோ அவ்வளவு புதிய புதிய கூட்டங்கள் பிடிவாத ஆவேசத்துடன் வந்து குவிந்தன. அவர்கள் சொந்த மக்களையே கொள்ளையடிப்பவர்கள். சாப்பிட உணவில்லாத போது முகமதியரையே கொன்று தின்றனர். ஆங்கில மன்னரான ரிச்சர்ட் முகமதிய மாமிசத்தை விரும்பினான் என்பது உலகறிந்த விஷயம். அநாகரிகர்களுக்கும் நாகரிக மக்களுக்கும் நடந்த சண்டையில் சாதாரணமாக ஏற்படுவதுதான் இங்கேயும் நடந்தது. ஜெருசலேமையும் மற்ற இடங்களையும் வெல்ல முடியவில்லை. ஆனால் ஐரோப்பா நாகரிகம் பெற ஆரம்பித்தது. தோலை உடுத்தியும் பச்சை மாமிசத்தை உண்டும் கிடந்த ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், ஜெர்மானியர் போன்ற காட்டு மிராண்டிகள் ஆசிய நாகரிகத்தை கற்கலாயினர். நம் நாகர்களைப் போல் இத்தாலி போன்ற நாடுகளிலும் ஒரு கிறிஸ்தவ சிப்பாய் அணி இருந்தது.
அவர்கள் நமது தத்துவம் கற்கத் தொடங்கினர். அவர்களுள் ஒரு பிரிவினரான கிறிஸ்தவ நாகர்கள், நைட் டெம்பிளர்ஸ், தீவிரமான அத்வைதிகள் ஆயினர். கிறிஸ்தவ மதத்தை கேலி செய்தனர். அவர்கள் வேண்டிய அளவு பணமும் சேர்த்து வைத்திருந்தனர். எனவே போப்பின் ஐரோப்பிய மன்னர்கள் உத்தரவின்படி மதத்தை காப்பாற்றுவதாக சொல்லி அவர்களை கொள்ளையடித்து ஒழித்து கட்டினர். மற்றொரு பக்கம் மூர் என்ற முகமதிய ஜாதியினர் ஸ்பெயினில் ஒரு நாகரிக அரசை ஏற்படுத்தினர். அறிவுத்துறைகள் பலவற்றை வளர்த்தனர். ஐரோப்பாவில் முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவினர். இத்தாலி, பிரான்ஸ், தொலைவில் உள்ள இங்கிலாந்து முதலிய இடங்களிலிருந்து அங்கே வந்து கல்வி பெற்றனர். மன்னர்கள் மற்றும் பிரபுக்களின் பிள்ளைகள் போர்க்கலை, பழக்கங்கள், பழகுமுறை, நாகரிகம் இவற்றை கற்பதற்காக வந்தனர். புதிய முறையில் வீடுகள், கோவில்கள், கட்டிடங்கள் கட்டப்படலாயின. ஆனால் ஐரோப்பா முழுவதும் மெல்ல ஒரு பெரிய படைத்தளமாக மாறிவிட்டது. இன்னும் அப்படித்தான் உள்ளது. முகமதியர் ஒரு நாட்டை வென்றால் மன்னன் அதில் ஒரு நல்ல பகுதியை தனக்காக வைத்துக் கொள்வான். எஞ்சியதை தன் தளபதிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பான். இவர்கள் அரசனுக்கு கப்பம் கட்டுவதில்லை. ஆனால் தேவைப்படும்போது அரசனுக்கு குறிப்பிட்ட அளவு போர் வீரர்களை தர வேண்டும். இவ்வாறு எப்போதும் தயாராக உள்ள ஒரு நிரந்தர படையின் அவசியம் தவிர்க்கப்பட்டது. அதே வேளையில் போர்க்காலத்தில் போரிட வலிமையான படை இருக்கவும் செய்தது. இந்த ஏற்பாடு ராஜபுதனத்தில் இன்றும் ஓரளவு நிலவுகிறது. இந்த முறையை முகமதியர் இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தனர். முகமதியர்களிடமிருந்து ஐரோப்பியர் கற்றனர். இந்த முறைப்படி முகமதியர்களிடம் அரசனும் அவனிடமிருந்து மானியம் பெற்ற பிரதானிகளும் கூட்டங்களும் சேனைகளும் இருந்தன. மற்றவர்கள் சாதாரண குடிமக்கள். இவர்களை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் ஐரோப்பாவில் அரசனும் பிரதானிகளும் ஒன்று சேர்ந்து மற்றவர்களையெல்லாம் அடக்கி ஒரு வகையில் அடிமைகளாகவே வைத்திருந்தனர். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரதானியின் கீழ் அவனுக்கு அடங்கி வாழ வேண்டும். அப்போதுதான் வாழ முடியும். உத்தரவு வந்தால் உடனே போருக்கு போக அவன் தயாராக இருக்க வேண்டும்.